ஹலோ. எந்திரிச்சுங்களா? நான் கிளம்பி வந்துடுறேன். நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே இருங்க. அனல் போட்டு வைங்க. பறைய கொஞ்சம் அனல் காட்டணும். ம். இதெல்லாம் உருப்படுற கதையா இது? நம்மளுக்காக ஊர் வம்பு. இவன் என்னடா எப்படி ஆயிட்டான்? இந்த கூத்து உனக்கு தெரியாதா? அவன் ரொம்ப நாளாக அப்படி தானே சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம கூட சேரானா பார்த்தியா அவன்? அப்புறம் மாதிரி ஃபுல்லாண்டா என் குடும்ப வம்சத்தை கெடுக்குதுன்னு வருது. இதெல்லாம் என்ன பண்ண போதே எனக்கே ஒன்றும் புரியல. படித்து பெரிய ஆளாக வருவான்னு பார்த்தா எது ஏற்றுன்னு போகிறான். ஐயா, பலதரப்பட்ட குழப்பத்தில் உங்ககிட்ட வந்திருக்குங்க ஐயா. இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் தாங்க ஐயா தந்தாகணும். வீட்டை விட்டு வெளில வந்தாலே சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. என்னை கேவலமாக பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, இதையும் கேவலமாக பார்க்குறது தான் என் மனசு ரொம்ப வலிக்குது. இந்த தப்பை எடுத்தது என் தப்பா? நான் சாதிக்க வேணுமா சாதிக்க வேணுமா? இதை தூக்கிக்கவா இல்லை இதோட தூக்கி போட்டுருவா? இதுக்கு ஒரு முடிவு நீ தான் தந்தாகணும். அது வரைக்கும் உன் சன்னதி விட்டு நான் போகிறதா இல்லை. குடும்ப வம்சத்தை கெடுக்குதுன்னு வருது. படித்து பெரிய ஆளாக வருவான்னு பார்த்தா எது ஏற்றுன்னு போகிறான். இதெல்லாம் உருப்படுற கதையா இது? ஏன் தம்பி சோகமாக உட்காந்துறீங்க? என்னாச்சு? நீங்கள் நான் யாருன்றது பின்னாடி தெரியும். உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் தீர்த்து வைக்கிறேன். எல்லோரும் என்ன ஆளுங்க தான் கேட்பாங்க, நீங்கள் என்ன பிரச்சனை கேட்குறீங்க, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் ஒரு மாற்று சமூகத்திலேருந்து இந்த பறை இசையை எடுத்துகிட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் நண்பர்களோ உறவினர்களோ ஊராரோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்க மாட்டுறாங்க. என்னை கிண்டல் கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. பறை இசை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர் மரபுன்னு இல்லாமல் அதை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, தீண்டத்தகாத ஒரு பொருளாக பார்க்குறாங்க. அதை மாற்ற நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். ஊர் உலகம் எதை சொன்னாலும் காதில் வாங்காத. நீ ஜெயிச்சதுக்கப்புறம் உன் பின்னாடி எல்லாரும் வந்து நிற்பாங்க. நீ சாதிக்க வேணுமா
சாதிக்க வேணுமான்னு கேட்டிய, நீ சாதிக்க தான் வேணும். ஐயா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தாங்க ஐயா இருக்குது. இதை தூக்கவா தூக்கி போடவான்னு கேட்டில, தூக்கிக்க, உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும். இந்த தப்பை எடுத்துக்க, உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும். சாமி கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா நீ தான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கியா? நீயே சொல்லிட்ட, இதுக்கப்புறம் இதில் நான் சாதிக்காமல் விட மாட்டேங்க ஐயா.